ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என் பேரு கண்மணி. நான் வாணியம்பாடி பக்கத்துல இருக்கேன். தீபாவளி லீவுக்காக எங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். எனக்கு 20 வயதாகுது. தீபாவளிக்கு நாளு எங்க வீட்ல அதிரசம், முறுக்கு, சீடை அப்படின்னு பலகாரம் எல்லாம் அம்மா ரெடி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே உதவி பண்ணுனேன். அப்பா எனக்கு, அண்ணாக்கு, அம்மாக்கு, பாட்டிக்குன்னு எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ்ஸு, பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்க வீடே தீபாவளி பண்டிகை கொண்டாட தயாராக இருந்தோம். அம்மா பலகாரம் செஞ்சிட்டு இருக்கும்போதே நான் வீட்டு வாசல பெருக்கி, சாணி வழிச்சு, அழகான கோலங்கள போட்டேன். அதுக்கு கலர்களையும் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வேலைகள் முடிக்க 11 மணி ஆயிருச்சு. எங்க ஊரே தீபாவளி பண்டிகை கலகட்டி இருந்தது. மறுநாள் காலையில வெள்ளனே எந்திரிச்ச உடனே கறி எடுத்து வரணும், இட்லி சுடணும்னு அம்மா பேசிட்டு இருந்தாங்க. எப்போதுமே வழக்கமா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கறி நான் தான் போய் எடுப்பேன். எங்க அண்ணா படு சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான். அந்த கடையில எப்பொழுதுமே மழையில மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய வெள்ளாடுகளை தான் கறியா போடுவாங்க. அந்த கறி சுவையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால எங்களுடைய வழக்கமான கடையும் அந்த கடை தான். எனக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல. ஒயிட் கலர்ல சூப்பரான சாரி எடுத்து வச்சிருந்தேன். அதற்கு உண்டான பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். காலையில நேரமே எந்திரிக்கணும், தலைக்கு குளிக்கணும், அழகா ட்ரெஸ் போடணும்னு பூவெல்லாம் ரெடியா கட்டி வச்சிருந்தேன். இது என்ன மனசுக்குள்ள ஓட ஓட இரவு முழுவதுமே தூக்கம் வரல. எப்போ விடியும் எப்போ விடியும்னு காத்துட்டு இருந்தேன். 3 மணிக்கெல்லாம் எங்க பாட்டி எந்திரிச்சு விறகு அடுப்புல வெந்நீர் காய வச்ச அந்த அடுப்பு வாசனை என்ன மயக்கிச்சு. அதற்கப்புறம் எங்க அம்மா எந்திரிச்சு ஒவ்வொரு வேலையா சட்டி பாத்திரங்களை உருட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மாவும் நேரமே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டாங்க. ஒரு 4 மணி இருக்கும். நானும் விறகு அடுப்புலயே வர காஃபி போட்டு என் பாட்டி அம்மா நானும் உட்காந்து குடிச்சோம். அப்பதான் ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்க அம்மா உன்னுடைய தம்பி, அதாவது எங்க மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வரதாக சொல்லியிருந்தாங்க. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய மகள், மகன் 2 பேரையும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாட்டிக்கு 80 வயதுக்கு மேலாச்சு. பழைய கட்ட சூப்பரா இருப்பாங்க. என் பாட்டி உடனே என்ன கூப்பிட்டு கறி எடுக்க ஒரு பெரிய பாத்திரத்தை கையில் கொடுத்தாங்க. குடுத்துட்டு, கறிக்கடையில 4 மாங்காய் வாங்கிட்டு வா, உன் மாமாப்பு கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி 7 வருடம் ஆகியும் குழந்தை இல்ல. மாங்கானா என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். நீ சின்ன புள்ள, அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் வயசுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, சொல்லுங்க பாட்டின்னு சொன்னேன். அது உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது, நீ கடையில சொல்லு குடுப்பாங்க அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நானு 4:30 மணிக்கெல்லாம் கறிக்கடைக்கு போயிட்டேன். கறிக்கடையில அண்ணா 4 மாங்காய் வேணும்னு சத்தமா சொன்னேன். அந்த மதுரக்கார அண்ணா உடனே அம்மா சத்தமா சொல்லாதம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இப்ப 2 ஆடு அறுத்துருக்கோமா, 2 ஆடுமே பொட்டை ஆடுக. அடுத்தது கெடா ஆடு அறுப்போம், அறுக்கும்போது உனக்கு மாங்காய் குடுக்குறோமான்னு சொன்னாரு. கடைக்கு பின்னாடி ஒரு குடவுன் இருக்கு. அந்த குடவுன்ல தான் ஆடுகளை அறுப்பாங்க. நீ கறி வெட்டுற இடத்துல இருக்க வேண்டாமா, உள்ள போய் குடவுன்ல இருக்கிற பாய் கிட்ட சொல்லு, அவர் கறி போடும்போது போட்டு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நான் அந்த குடவுனுக்குள்ள போனேன். அந்த 2 கெடாய குடவுன்ல நிறுத்தி வச்சிருந்தாங்க. பக்கத்திலே ஒரு அண்ணா பீடி குடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தாரு. டவுசர் மட்டும் போட்டிருந்தாரு. அங்க போனதுமே அவர் ஒரு சாக்கு பையில என்ன உட்காருமான்னு சொன்னாரு. என்னம்மா தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சான்னு கேட்டுட்டே பீடி குடிச்சாரு. இருட்டு ரூமு, ஒரே ஒரு லைட்டு, அமைதியான சூழல்னு ஒரு ரம்யமா இருந்துச்சு. ஆடுகள் அறுக்கக்கூடிய ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அறியாம நானே உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சேன். அந்த அண்ணா கிட்ட மாங்காய் வேணும்னு சொன்னேன். சரின்னு சொன்னாரு. உடனே நான் மாங்கானே என்ன அண்ணான்னு கேட்டேன். அது வந்து கெடாய்க்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு மேலோட்டமா சொன்னாரு. நான் ஏன் கெடாய்க்கு மட்டும் இருக்குன்னு கேட்டேன். உடனே அவரு டவுசரை கழட்டி அவருடைய 2 மாங்காவையும் காட்டினாரு. இதுதாமா மாங்கான்னு சொன்னாரு. இது சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு.
அத பார்த்ததுமே என்னோட மனசு அலபாய ஆரம்பிச்சுது. என்ன பார்த்ததுமே அவரோட பீர்க்கங்காயும் வளர ஆரம்பிச்சுது. முன்தோல் இல்லாம முழு முழுன்னு மொட்டு இருந்தது. ஏன்னா அவர் ஒரு முஸ்லீம் பாய். நானும் ஒரு மாதிரியா இருந்தேன். காட்டுன கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாக்குல நாங்க 2 பேரும் படுத்து அவரோட மாங்காவ வச்சு என் ஆசைய தீர்த்து விட்டார். இப்படியே ரொம்ப நேரம் பண்ணுனா வயத்துல பாப்பா வந்துரும்னு சொன்னாரு. எனக்கு அவரு பண்ணினது ரொம்ப சுகமா இருந்துச்சு. மணி 5 மணி ஆயிருச்சு. கறிக்கடையில இருந்து என்னாச்சு பாயின்னு சத்தம் போட்டாங்க. இன்னும் ஆடு உரிச்சு குடுக்கல, இவ்ளோ நேரம் ஆச்சு. உடனே பதட்டத்துல எந்திரிச்சு அந்த 2 கெடாயினுடைய மாங்காலிய விருக்குனது என் கையில அறுத்து கொடுத்தாரு. அந்த கெடாய்கள் மாங்காவில்லாம துடிச்சது. எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கெடாய்கள படுக்க போட்டு அறுத்து தோலை உரிச்சு கறியா எடுத்து நான் கொண்டு வந்த டப்பா நிறைச்சி எனக்கு கறிய குடுத்தாங்க. அந்த ஆட்டுக்கறிக்கு என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட அந்த பாயண்ணா வாங்கல. எனக்கு ஒரே சந்தோஷம். வரும் வழியெல்லாம் அவர் உள்ள அனுப்புன பாயாசம் வடிஞ்சுகிட்டே இருந்தது. வந்த உடனே பாட்டிக்கிட்ட கறிய குடுத்துட்டு மாங்காய நானே எடுத்து பாட்டி கையில குடுத்தேன். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே நானும் என்னுடைய புத்தாடை எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள குளிக்க போயிட்டேன். குளிக்க போன இடத்துல தான் அவருடைய பாயாசம் எவ்ளோ வெறியோட இருந்திருக்குன்னு தெரிஞ்சது. அவ்ளோ கெட்டியா இருந்தது. இந்த தீபாவளி தொடக்கமே ரொம்ப அமர்க்களமாக இருந்தது. அதற்கப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு இனிப்புகளை சாப்பிட்டு எங்க மாமா அத்தை கூட ஜாலியா படங்களை பார்த்துட்டு சிறப்பா கொண்டாடினோம். நீங்க எல்லாம் இந்த வருட தீபாவளிய எப்படி கொண்டாடினீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்ட சொல்லுங்க உங்க அனுபவத்தை. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.